இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையும் என் நாமும் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கிற ஜென்டைல்ஸ் என்றும் ஒரு இடத்துல ஹீதன் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இந்த துதிக்கிறது, துதியாக இருக்க வேண்டிய துதிக்கிறது, தேவனை துதிக்கிறது, வாயினால் துதிக்கிறது எப்படி என்று சொன்னால் புறஜாதிகள் அதை செய்யணும். நம்ம எப்படி இருக்கணும்னா துதியாகவே இருக்கணும், மகிமையாக இருக்கணும், குளோரியாக இருக்கணும். இப்போ ஒரு ராஜாவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறன்னு சொன்னுங்க வச்சுடுங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் ராஜா அரண்மனையிலிருந்து வெளியே விட்டு நீங்க போய் ஊர் ஊரா போய் என்னை பற்றி புகழ்ந்து பாடுங்க, எனக்கு ஜால்ராடிங்க, எனக்கு மியூசிக் போடுங்க, எனக்காக டான்ஸ் ஆடுங்க, எல்லா மக்களும் என்ன அதை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்வாரா? அவர்களை விலையேறப்பட்ட வஸ்திரங்களால் உடுத்துவித்து மகத்துவங்களை அவர்களுக்கு அணிவித்து அவர்களை போய் நீங்கள் தேசத்திலே போய் இருக்கிற இடங்களில் எல்லாமே என்னுடைய மகிமைக்கை வெளிப்படுத்துங்கள், என்னுடைய குளோரியை வெளிப்படுத்துங்கள், என்னுடைய நாமத்துக்கு. அது அவங்க விஸ்டம், அவங்க ஞானத்துல, ஐஸ்வர்யத்துல, பலத்துல, எல்லா விதத்திலும் அந்த ராஜாவின் ஜெய கம்பீரத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாதான் அந்த பிரின்சஸ் இருப்பாங்க, அந்த ராஜகுமாரர்கள் இருப்பாங்க, ராஜகுமாரத்திகள் இருப்பாங்க. அவங்க பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எங்க அப்பா வல்லவர் நல்லவர் என்று சொல்லி துதிச்சு கொண்டு இருப்பது அதல்ல. நம்ம தவறாக அதை புரிந்து வைத்திருக்கிறோம். நம்மை தவறாக வழிநடத்தி இருக்கிறார்கள் இந்த ஒர்ஷிப் லீடர்கள். நம்ம ஒர்ஷிப் பண்றோம், நம்ம டான்ஸ் ஆடுறோம். ஒரு ராஜாவுக்கு மகன் போய் தெருவில் போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பானா, பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடுறது அது கூத்தாடிகள் பண்ணுவாங்க. அதே காரியத்தை நம்ம தேவனுடைய ஜெப வீட்டில் நம்ம பண்ணுவோம், நம்ம செய்வோம். நம்ம கூடி வரும்போது ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அது அந்த நேரத்தில் தேவனும் நம்ம கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி மகிழ்வார் என்று செப்பனியா 3:17 சொல்லப்பட்டிருக்குது. அது 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 ஒரு அனுபவம் இருக்குது. அது தேவனுடைய ஆலயத்தில் இல்லை, அது ஜெப வீட்டில். தேவனுடைய ஆலயம் நம்ம தான், தேவனுடைய ஆலயம். நம்ம கூடி வரும்போது நம்ம மத்தியில ஆண்டவர் எழுந்தருள்வார், ஆண்டவர் தன் மகிமையை வெளிப்படுத்துவார். அந்த நேரத்தில் தேவன் மத்தியில் வருகிறார். மற்றபடி எப்பவும் நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். அவரை துதிக்கிற ஒரு ஜாய். அது நம்ம ஹாப்பியா இருந்தால் நம்ம துதிப்போம், நம்ம பாட்டு பாடுவோம்.